ஏங்க வாங்குங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க, காலையில சரியாயிடும். வாங்க. வாங்கப்பா. பாத்துப்பா. ம், வாங்க வாங்கப்பா. அம்மா கூட்டிட்டு போங்க. சேரா இட்லி வைக்கட்டுமா? போதுமா, நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அப்பா, ஏன்பா வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? முகத்துல ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சு? தெரியல. ஏங்க சக்தி நல்லா தானே இருக்கா? வேலனுக்கும் அவளுக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லையே? வேலந்தான் இப்ப என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே நம்பிக்கை. அவரை நம்பித்தான் சக்தி இந்த சூழ்நிலையில விட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியாயிடும்பா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. வேலன் அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு. வேலை சக்தியை நம்பினாலும் அந்த குடும்பம் சக்தி வேலனோட வாழ முடியுமான்னு தெரியல. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்ன செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு மறைச்சிடுவாங்க. தாலி கட்டின பாவத்துக்கு என் அண்ணனும் அவருக்காக என் குடும்பமும் உங்க பொண்ணு அப்படியே ஏத்துக்கணுமா? இதையே நான் பண்ணியிருந்தா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கடத்திட்டு போய் ஒரு நாள் முழுக்க அவன் கூட வச்சு என்ன திருப்பி அனுப்பிச்சிருந்தா இப்படி வீட்ல உட்கார வச்சு மரியாதை கொடுப்பீங்களா? கொன்னு போட்டிருக்க மாட்டிய? அப்பா, ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சேர உன்னை கல்யாணம் பண்ணதுனால என் பொண்ணை நீ என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இனி என் முன்னாடி இப்படி பேசுற நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் சொல்லுவேடா. அப்பா போய் பாருமா. என்னங்க சீ, ஏய் மீனா, வழி விடுங்க. ஏய் மீனா. ஆஹா மீனா.